ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இலக்கணம் பயிலுடைய டாபிக் குறிப்பு வினைமுற்று. நீங்கள் போன கிளாஸில் பார்த்துருப்பீங்க வினைமுற்று, அதனுடைய வகைகள் தெரிநிலை குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நம்ம தெரிநிலை வினைமுற்றை பற்றி நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது குறிப்பு வினைமுற்று. நீங்கள் தெரிநிலை வினைமுற்று நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவாக இந்த 6 விஷயத்தையும் காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல், இது எல்லாத்தையுமே வெளிப்படையாக காமிச்சா அதை நம்ம தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இங்கே குறிப்பு வினைமுற்று அப்படின்னா உங்களுக்கு இந்த குறிப்பு வினைமுற்று அப்படின்ற இந்த தொடர் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது குறிப்பால் உணர்த்தக்கூடியது அப்படின்னு. அதாவது எதை குறிப்பாக உணர்த்தும் அப்படின்னா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6த்தில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. யார் செய்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் வெளிப்படையாக காட்டுமே தவிர காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரியா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம கீழே பார்க்கலாம். இப்போ பொருள் அப்படின்னா நமக்கு என்ன வேணால் இருக்கலாம், எந்த பொருளாக வேணால் இருக்கலாம். வீடு, அதுக்கப்புறம் பொன், பவளம், வெள்ளி, இந்த மாதிரி எல்லா பொருளையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பொருளை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சொல் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. குறிப்பு வினைமுற்று என்ன அப்படின்னா பொன்னன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பொன்னை போன்றவன் அப்படின்றது தான் இதுக்கான விளக்கம். நெக்ஸ்ட் இடம். இடம் அப்படின்றது என்ன அப்படின்னா தெற்கு பகுதியா, வடக்கா, மேற்கா, கிழக்கா, இல்லை எந்த வகையான இடத்தை வேணால் குறிக்கலாம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தென் நாட்டார் அப்படின்னா தெற்கு பகுதியை உடையவர் அப்படின்னு இந்த இடத்துல பொருள் வருது. சரியா? நெக்ஸ்ட்டு காலம். காலம் அப்படின்றதுல இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஆதிரையான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஆதிரையான் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவன், அதாவது திருவாதிரை நட்சத்திர காலத்தில் பிறந்தவர், அதுதான் இந்த இடத்துல பொருள்படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சினை. சினைனா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா உறுப்பு, அதாவது முகம், காது, கண், மூக்கு, வாய், இந்த மாதிரி சினையை அடிப்படையாக கொண்ட ஒரு பெயர் தான் கண்ணன் அப்படின்றது. இந்த இடத்துல கண்ணன் அப்படின்றது தான் சினை அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்பு. பண்பு அப்படின்றது என்னது அப்படின்னா பாலுடைய தன்மை என்ன, அது என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். சரியா? இப்போது நீங்கள் கரும்பலகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய குணம் என்ன அப்படின்னா அது என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா கரிய நிறத்தில் இருக்கும். அப்போது கருமையான ஒரு தோற்றத்தை உடையவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கரியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குணத்தையோ பண்பையோ பற்றி சொல்வது. சரியா? நெக்ஸ்ட்டு தொழில் அப்படின்றது, தொழிலில் நீங்கள் எழுத்தன் அப்படின்றதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுத்தன் அப்படின்னா எழுதுபவர். தொழில் என்னென்னு எடுத்துக்கலாம் நம்ம, எழுதுதல், பேசுதல், பாடுதல், நடித்தல், இது எல்லாமே நம்ம தொழில் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எழுத்தன் அப்படின்றதுல எழுதுதல் அப்படின்ற ஒரு தொழில் அடிப்படையாக கொண்டு அமைஞ்சிருக்கு. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்றுக்கு 6 அடிப்படைகள் அப்படின்னு சொல்லி இந்த 6த்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பு வினைமுற்று அப்புறம் தெரிநிலை வினைமுற்று, இந்த 2 வினைமுற்றுகள் இல்லாமல் ஏவல் வினைமுற்றும் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி இன்னும் பிற வகை வினைமுற்றுகளுமே தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, இது 2த்தையுமே நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுகளை பற்றி நம்ம அடுத்து வர கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி எடுத்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற ஒரு டாப்பிக்குமே உங்களுக்கு டெய்லி வீடியோஸாக நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ.